ஹலோ ஃபெல்லஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஸோ அதோடய வீடியோ தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்டீரியருக்கு வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்டீரியருக்கு வந்துட்டு காலினா, அப்புறம் 3Mல வேக்ஸு, அப்புறம் வந்துட்டு 3Mலேயே வந்துட்டு கார் லிக்விட் வாஷு அதுவும் யூஸ் பண்ணோம். ஸோ பிஹெச் லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி காருக்கு உண்டானது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதே இது நீங்கள் தலைக்கு போடுறதோ இல்லை உடம்புக்கு போடுறதோ ஷாம்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அதோடய பிஹெச் லெவல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதோட இது வந்துட்டு நம்ம பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காருக்கு உண்டானதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யார் யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப நாளாக உங்களோட ஹேண்ட் பிரேக் வந்து ஆன்லேயே இருந்திருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ திரும்ப திரும்ப வந்து கொஞ்சம் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி பண்ணலாம், பட் வந்துட்டு இது வந்து கெட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். அது மாதிரி அமுக்கிட்டு மேலே ஏற்றுங்க. ஸோ அந்த கிறுக்குன்ட்டு ஸோ அந்த சவுண்ட்லாம் வரக்கூடாது. அது வந்து பண்ண 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 தேய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது தேயாமல் பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் இதை வண்டியை கியரில் போட்டு ஃப்ரீயாக விடுங்க. ஸோ முடிஞ்ச 2 நாள் கழித்து திரும்ப வேணால் அதை மாற்றிக்கிங்க. வண்டியை கழுவுனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளோயர் மட்டும் ஆன் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் வெளில நிற்குங்க, ஏன்னா தூசி வந்து அதிகமாக வரும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நல்லா ப்ளோயரை வந்து அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசியை ஆன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் ஏசி வந்து ஐட்லிங்கில் இருக்கட்டும், நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஹெட்லைட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஐ பீம், லோ பீம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இண்டிகேட்டர் போடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், ரைட் சைடு இண்டிகேட்டர். வைப்பர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, பட் வைப்பரை வந்து உள்ளே வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் வைப்பரை வந்து நல்ல ஒரு வெட் டிஷ்யூவாலேயோ இல்லை வந்து துணியாலேயோ வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து ரொம்ப வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இன்டீரியரும் நான் ஃபுல்லாக முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ப்ளோயர் ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்ட் ஆனிச்சு. ஸோ திரும்ப தொடச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ளீனர் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபார்முலா F1 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் நிறையா வந்து மொக்க ஸோ இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அது மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் சம் வெரி ஒர்த்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபார்முலா F1 ஆர் சம்திங் எல்ஸ். மோட்டோ மேக்ஸும் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்டு 3Mமும் நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கூகுளில் போய் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வாங்க. ஸோ இது வந்து வெறும் வேஸ்லின் தான். ஸோ இது வந்து பெட்ரோலியம் ஜெல்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த டெர்மினலில் வந்துட்டு அந்த இதிலலாம் வச்சு விட்ருங்க. முடிஞ்சு அப்படின்னா க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சும்மா கையாலே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So thank you for this. Bye.